தமிழகத்தில் இருக்கக்கூடிய சினிமா துறை சார்ந்த பிரபலங்களோட எல்லாம் வேலை செய்து இருக்கிறீங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா சமந்தா, ஸ்னேகா. இப்போ ஸ்னேகாவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து அப்படியே ரக்க கட்டு பறந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு. நீங்கள் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. என்னையும் அறியாமல் நான் வந்து குதிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு கட்டி விடும்போது அவங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வரையக்க உங்களோட அம்மா சொல்லி இருக்கலாம், உங்களோட அப்பா அந்த ஊர் தான் போய் பார்த்துட்டு வா, எது மாதிரி இருக்குன்னு சொல்லி அம்மா அப்படி சொல்லி விட்டாவா? என்ன மாதிரி அதில் இந்த மாதிரி எங்கள் அம்மாவை வந்து ஏன் உன் பையனை வந்து இதை செய்ய விடுற, இந்த மாதிரி செய்யக்கூடாது, பேர் கெட்டு போயிடும், இது நான் இருந்துடும், ஃபேமிலிக்கு பேட் நேம் வந்துடும். இப்போ எங்களோட நாட்டில இருந்து நிறைய பேர் உலகத்தில் இருக்க பல நாடுகளில் போய் இருக்கணும். அதுங்களுடைய நாட்டு சூழ்நிலை வேறு வேறு காரணங்களால போயிருக்கணும். இப்போ அந்த அவர்களை வந்து திருப்ப எங்களோட நாட்டுக்கு வரைக்க அது ஒரு சந்தோஷமா இருக்கும். அது நீங்களும் அப்படித்தான். நீங்களும் எங்களோட ஊர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்து ஒரு ரத்தம் தான். ஃபேமிலியா இருந்துக்கு நீ அதை செய்யணும், உனக்கு ஏன் இவ்வளவு ஆசை, பிளா 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 கொச்சப்படுத்துவாங்க. ஹலோ, வணக்கம். சிலோன் ஜோடி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த பாட்காஸ்ட் பகுதியில் சாரி ரப்பிங் அந்த துறையில் பிரபலமான ஒருத்தர். இவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாலே பிரபலமான தென்னிந்திய திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய பிரபலமான நடிகர்களுக்கெல்லாம் சாரி ட்ரபிஷ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கலைஞரை தான் நாங்கள் அன்றைக்கு சந்திக்க போகிறோம். யாழ்ப்பாணம் தான் அவருடைய அப்பாண்ட சொந்த இடம். இப்போ மலேசியாவில் அவர்கள் இருக்கிறோம். திவ்யன் ஜெயரூபன் அவர்களை தான் சந்திக்க போகிறோம். வணக்கம். 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 எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷம். இவரை சந்திக்கிறதுக்குரிய வாய்ப்பு எப்படி கிடைச்சேன்னு சொன்னா, அருந்ததி நிறுவனத்தினுடைய மாஸ்டர் கிளாஸ் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய செல்வா பேலஸ்ல நடந்தது. அந்த நிகழ்வுக்கு தொகுத்து வழங்குறதுக்காக தான் நான் வந்திருந்தேன். அந்த நேரத்தில் இவரை சந்திக்கிறதுக்குரிய வாய்ப்பு கிடைச்சது. முதல் முறையாக யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறீங்க. எப்படி இருக்கு யாழ்ப்பாணம்? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ரொம்ப ஹாப்பியா சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் ஆகுற இங்க வந்தது. யா, சந்தோஷம். சரி, இப்ப நீங்க எப்படி இந்த துறைக்குள்ள வந்தீங்க? ஸோ அம்மாவுக்கு சாரி கட்ட தெரியாது. சின்ன வயசுல வந்து என்னோட சின்னம்மாவை பார்த்து பார்த்து வளர்ந்தப்போ என் சின்னம்மா வந்து ரொம்ப அழகா சாரி கட்டுவாங்க. அப்படியே எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா சாரி கட்டாம நார்மலா சுடிதார் சல்வாரில் இருப்பாங்க. அப்போ ஒரு பையனா இருந்துட்டு எனக்கு ஒரு ஆசை தானே அம்மா வந்து சாரியில பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்போ கேட்டப்போ அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு சாரி கட்டுறதுக்கு விருப்பமும் இல்லை, அவங்களுக்கு சாரி கட்டுறதுக்கும் தெரியாதுன்னு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து என்னோட சின்னம்மா கிட்ட போயிட்டு, அதாவது என்னோட அம்மாவோட தங்கை, அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு சாரி சொல்லி கொடுங்களேன், எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, அம்மாக்கு கட்டி விடுன்னு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, சரி நீ வா வந்து உட்காரு, இப்படிதான் பிடிக்கணும், இப்படிதான் நீ எடுக்கணும், ப்ளீட்ஸ் இப்படின்னு சொல்லி கொடுத்து அங்கே இது ஆரம்பிச்சது தான். ஸோ அதுக்கப்புறம் அம்மா மேல ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி எங்க அக்கா மேல எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி சாரி ட்ரைப்பிங் ரொம்ப நல்லாவே பண்ணுவேன். ஆனா ஸ்கூல் படிக்கிற போது அது பெருசா சொன்னது கிடையாது, வெளியே காமிச்சதுக்கும் கிடையாது. ஏன்னா இந்த வயசுல ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? 8 வயசுல கத்துக்கிட்டேன். 10 வயசுல நல்லாவே சாரி கட்டுவேன். அம்மாவுக்கு நல்லாவே கட்டுவேன். சிங்கிள் பல்லு எல்லாம் வச்சு ஊசி எல்லாம் குத்தி வடிவா ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி சொருவி விட்டு நல்லாவே கட்டுவேன். அதுக்கப்புறம் ஸ்லோவா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கத்துக்கிட்டேன், பழகினீங்க. சரி, உங்களுக்கு இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் மலேசியாவில் இருப்பினும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாகவும் இருப்பினும் அவர்கள் நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியுமா உங்களோட அப்பா இங்கதான் யாழ்ப்பாணம் தான் ரெண்டு மாதிரி தெரியுமா? என்ன மாதிரி? கணு பேருக்கு தெரியாது ஆக்சுவலி. ஆனா ஃபேமிலி ஆக்களுக்கு தெரியும், என் க்ளோஸ் சர்க்கிளுக்கு தெரியும். நான் கணக்கு அதை பத்தி டாக் பண்ணினது இல்லை. ஆனா எஸ், அப்பா இஸ் ஃப்ரம் ஹியர் அண்ட் அப்பா இல்லை, அப்பா இருந்துட்டார் 2016. ஸோ எனக்கு சந்தோஷமா இருக்கு இங்க வந்தது. இப்போ அவரோட பிறந்த இடம், அவரோட இந்த கல்ச்சர் எல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உண்மையாவே இப்ப எங்கட நாட்டில இருந்து நிறைய பேர் உலகத்தில் இருக்க பல நாடுகள்ல போய் இருக்கணும். அதுங்களுடைய நாட்டு சூழ்நிலை வேறு வேறு காரணங்களால போயிருக்கணும். அந்த அவர்களை வந்து திருப்ப எங்கட நாட்டுக்கு வரைக்க அது ஒரு சந்தோஷமா இருக்கும். அது நீங்களும் அப்படித்தான். நீங்களும் எங்கட ஊர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு ரத்தம் தான். சரி, இப்ப நீங்கள் அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப நீங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சினிமா துறை சார்ந்த பிரபலங்களோட எல்லாம் வேலை செய்து இருக்கிறீங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா சமந்தா, ஸ்னேகா, அவருடைய கணவர் பிரசன்னா அவருடைய எல்லாம் இந்த அண்மை காலமா நாங்க உங்களோட இன்ஸ்டாகிராம்ல பார்க்கக்கூடியதா இருந்தது. அந்த வாய்ப்பெல்லாம் எப்படி உங்களுக்கு இருந்தது? அந்த தருணங்கள் எல்லாம் எப்படி இருந்தது? ஹானஸ்டா சொல்ல போனேன்னா ட்ரீம் கம் த்ரூ, அதுதான் சொல்லுவேன். என்னோட கனவு நிஜமாயிட்டுது. எப்படின்னு சொல்ல போனா இப்போ ஸ்னேகாவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து அப்படியே ரக்க கட்டு பறந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு. நீங்க வீடியோல கூட பார்த்துருப்பீங்க. என்னையும் அறியாம நான் வந்து குதிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு கட்டி விடும்போது அவங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. சின்ன வயசுலேருந்து ஸ்னேகா மேம் வந்து ரொம்ப ரொம்ப நான் டிவிஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ரசிப்பேன். ரொம்ப அழகா இருக்காங்களே. அண்ட் தென் இந்த
துறையில வரும்போது இந்த சாரி காஞ்சிபுரம் சாரின்னு சொல்லும் போதே எல்லாருக்கும் தெரியும். ஸ்னேகா மேம் வந்து ரொம்ப ரொம்ப அழகா சாரி கட்டுவாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் அவங்களோட பேஜ் அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு தான் இன்ஸ்பிரேஷன் எடுப்பாங்க அந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாரும். ஸோ காஞ்சிபுரம்னு சொல்லும் போதே அவங்க நல்ல ஒரு பேர் எடுத்திருக்காங்க காஞ்சிபுரத்துக்கு. அண்ட் ரொம்ப அவங்கள ரசிப்பேன். அண்ட் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவங்களுக்கு கட்டிடணும்னு என்னோட பழைய இன்டர்வியூல ஒருத்தர் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அது அந்த கனவு நிறைவேறிடுச்சு. எனக்கு ஒரு நாள் கால் வந்துச்சு, ஸ்னேகா மேம் கிட்ட இருந்து கால் வந்துச்சு. என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வைஷாலி அவங்க தான் எனக்கு இந்த வாய்ப்புக்கு வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் ஐ ஃபீல். சரி, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உங்களோட அம்மா சாரி கிட்ட அம்மாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு கட்டி விடணுன்றதுக்காக தான் இந்த துறைக்குள்ளேயே வந்த நீங்க இதையே நீங்க ஒரு ஃபேஷனா இல்லாட்டி உங்களுக்கு ப்ரொஃபஷனலா எடுத்து செய்யணும்ன்ட்டு அந்த ஆர்வம் இந்த வயசுல வந்தது, அது எப்படி வந்தது? அது ரீசெண்டாக தான் 2017 தான் எனக்கு ப்ராப்பராக சரி இது. பிகாஸ் அப்பா தவறியோன்னு அம்மா தான் சிங்கிள் உமனா எல்லாமே, சிங்கிள் பேரண்டா சிங்கிள் மதரா எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க வீட்டுக்கு சரி எனக்கு சரி. ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு see her working very hard. ஸோ அவங்களோட ஒர்க்கு கொஞ்சம் குறைச்சி நானும் ஸ்டேபிளாக இருக்கணும், நானும் இண்டிபெண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு யோசிச்சேன். நான் what am I good at, நான் ரொம்ப எதில் ரொம்ப நல்லா செய்கிறேன் அதை உட்காந்து யோசிச்சப்போ சாரின்னு எனக்கு மைண்டில் வந்துச்சு. அப்போது சரி யாரும் செஞ்சது இல்லையே, ஒரு கையாக இருந்துக்கிட்டு யாரும் செஞ்சதில்லை, ஏன் வந்து நிறைய பேர் செய்கிறாங்க ஆனால் ஏன் வந்து செய்ய விருப்பப்படுறாங்க ஆனால் அது வந்து வெளியே கொண்டு வந்ததில்லை, ஏன் வந்து நான் வந்து ஒரு 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 முன்காட்டியா என்ன சொல்றது வழிகாட்டியா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் எல்லாருக்கும் என்னோட ஒர்க் ரொம்ப பிடிச்சு போய் அண்ட் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் இப்போ. சரி, இப்ப ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. இப்ப பொதுவா சாரின்னு சொன்னா, இப்ப பொதுவா நான் ஒரு சாதாரண ஒரு மனிதனா எடுத்து கதைக்கிறேன். இப்ப சாரின்றது ஒரு பெண்கள் கட்டுற ஒரு உடுப்பு. ஆனா அதையே இது ஒரு ப்ரொஃபஷனலா இல்ல ஒரு தொழிலா தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்க சமூகத்துல சில பல கண்ணோட்டங்கள் வரும். என்ன திவ்யா இப்படி செய்யறான்னு அப்படி இப்படின்னு சொல்லி சில பேர் கதைப்பின. அப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கா, இல்லாட்டி நீங்க அதை எப்படி பார்த்தீங்களா ஆரம்பத்துல? ரொம்பவே நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் ரொம்ப சொல்ல வேணா, ஃபேமிலிலேயே ரொம்ப பேரு இது பத்தி ஏன் டிவின்னு இந்த மாதிரி எங்க அம்மாவை வந்து ஏன் உன் பையனை வந்து இதை செய்ய விடுற, இந்த மாதிரி செய்யக்கூடாது, பேர் கெட்டு போயிடும், இது நான் இருந்துரும், ஃபேமிலிக்கு பேட் நேம் வந்துடும், எவ்வளவோ துறைகள் இருக்கு, ஃபேமிலியில எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, ஆர்கிடெக்ட் இருக்காங்க, நிறைய பேர் பெரிய பெரிய ப்ரொஃபஷன்ஸ்ல இருக்காங்க. ஏன் சாரி டிரைப்பிங்னு அந்த கேள்வி வந்தது. ஆனா எங்க அம்மா ஒன்னத்துக்கும் ரியாக்ட் பண்ணாம என்கிட்ட வந்து உனக்கு பிடிச்சிருந்தா நீ செய், ப்ரூவ் த வேர்ல்ட் தட் யூ கேன் வின் த்ரூ திஸ்ன்னு சொன்னவங்க. அதை நான் நிரூபிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். உண்மையா நீங்க அதை நிரூபிச்சிட்டீங்க. பொதுவா நான் இந்த கேள்வி கேட்டதுக்குரிய காரணம், சாதாரண ஒரு மனநிலையில இருந்தா பொதுவா அப்படிதான் சமூகத்துல கேப்பினா எங்க குடும்பத்திலேயே எல்லாருமே வேற வேற கண்ணோட்டத்துல பாக்குறது வளமை. அப்ப அப்படி நீங்கள் ஆரம்பத்துல எப்படியான ஒரு சவால முகம் கொடுத்த நீங்கள் சில நேரம் உங்களோட துறைகளே நிறைய பேர் பார்த்துட்டு திவ்யான் இப்படி செய்கிறார், நாங்களும் இந்த மாதிரி செய்யலாமான்னு சொல்லி சில பேர் ஆர்வப்படுகிறோம். அதுக்காக தான் இந்த விஷயத்த கேட்டது. இப்ப நீங்க யாழ்ப்பாணத்துக்கு வரையக்க சில நேரம் உங்களோட அம்மா சொல்லி இருக்கலாம், உங்களோட அப்பா அந்த ஊர் தான் போய் பார்த்துட்டு வா எட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லி அம்மா அப்படி சொல்லி விட்டாவா என்ன மாதிரி? அதுல ஆக்சுவலி அம்மாக்கு தெரியாது நான் இங்க வரப்போறேன். அம்மாக்கு ரொம்ப நாள் கனவு லைக் அவன் கூட நான் இங்க வரணும்னு. இந்த முறை ஸ்ரீலங்கா பிளான் வந்து வெறும் கொலம்போல வந்து மாஸ்டர் கிளாஸ் இருந்தது, ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாஸ்டர் கிளாஸ் முடிச்சுட்டு போறதுதான் பிளான். அப்போ எங்களுக்கு 3 நாள் ஃப்ரீயா இருந்தது. நானும் இந்த தோழன் கீவன் வந்திருந்தோம் ஒன்னா. அப்போ 3 நாள் ஃப்ரீயா இருக்கே, சரி எந்த பக்கம் போகலாம், கேண்டி பக்கம் போகலாமா, அந்த பக்கம் போகலாமா, இந்த பக்கம். நான் சரி why not just ஜஃப்னா போகலாம். ஜஃப்னா போயிட்டு அப்பா இருந்த ஊரை பார்த்துட்டு கோயில்கள்லாம் போயிட்டு, எனக்கு கோயில் போகிறது ரொம்ப விருப்பம். அதுவும் நல்லூர் கந்தசுவாமி கோயில் வந்து ரொம்ப ரொம்ப உலகம் ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்கிற ஒரு டெம்பிள். ஸோ அவரை விசிட் பண்ணிட்டு இந்த இடத்த பார்த்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தோம். வந்த ட்ரிப்ல இங்கேயும் ஒரு சின்ன கிளாஸ் உண்டு ஆர்கனைஸ் பண்ணி இங்க இருக்கிற மக்களுக்கும் அந்த நாலேஜை ஷேர் பண்ணிட்டு போறதுதான் பிளான். அண்ட் நல்லபடியா நடந்துருச்சு, நல்லபடியா இங்க வந்துட்டேன். அண்ட் இன்னைக்கு கிளம்புறேன். கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இன்னைக்கு கிளம்புறது. ஆனா கூடிய சீக்கிரம் திருப்பியும் வருவேன். தொடர்ந்து வாங்கோ, கிடைக்க எங்கட இது உங்களோட மண் தான். என்ன யார் சொன்னாலும் சொல்லாட்டி இது உங்களோட மண் தான். பொதுவா இளைஞர்களுக்கு என்ற ஒரு பாதை இருக்கும், இதுதான் துறையில போகணும் அப்படின்ற ஒரு இலட்சியத்தோட இருப்பினம். அப்படி இருக்கிற இளைஞர்கள் சில நேரங்கள்ல அந்த துறையில தங்களால சாதிக்க முடியலையே என்று சொன்னா சில நேரங்கள்ல பெரிய ஒரு குழப்பமா இருக்கக்கூடிய ஒரு மனநிலையும் இருக்கு. நீங்க இப்ப ஒரு வளர்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நபர் உங்களுடைய துறையில பிரபலங்களுடைய வேலை செய்திருக்கீங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படியான ஒரு மனநிலையோட இருக்கக்கூடியவர்களுக்கு? அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னு நல்லா செக் பண்ணிட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுல கணக்கா இருக்குன்னு பார்த்துட்டு அதை நோக்கி போங்க.
யார் என்ன சொல்றாங்கன்னு நம்பாதீங்க, கேட்காதீங்க, காதுல வாங்கிக்காதீங்க. உங்களுக்கு அதுல வந்து உங்களால அச்சீவ் பண்ண முடியும், சக்சஸ் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா அதை நோக்கி போங்க. கண்டிப்பா எல்லாமே ஓவர் நைட்ல வந்துடாது. ஓவர் நைட்ல நம்ம இப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் உங்களோட சக்ஸஸ். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போங்க. ட்ரஸ்ட் த ப்ரோசஸ், ட்ரஸ்ட் த பாத் அண்ட் யூ வில் கெட் தேர். திவ்யன் ஆரம்பத்துல நினைச்சாரா இப்படி ஒரு நிலைமைக்கு நான் வருவேன்? சத்தியமா இல்ல. அண்ட் ஹானஸ்டா சொல்ல போனா நான் அவ்வளவு பெரிய ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னு நான் நினைக்கல. பிகாஸ் நான் ஸ்டில் அதே நார்மல் பர்சன், சாதாரண மனிதன். எல்லாரும் கூட ஒர்க் பண்றேன். என்னோட கனவுகளை குட்டியா இப்படி ஒர்க் பண்ணி ஹாப்பியா இருந்துக்கிறேன். இப்ப நீங்கள் இப்ப எல்லாருக்கும் தெரியக்கூடிய மாதிரி ஒரு நிலைக்கு வர்றதுக்குரிய காரணம் இந்த சமூக வலைத்தளங்கள், குறிப்பா இன்ஸ்டாகிராம், டிக்டாக், அதுகளை சொல்லலாம். சமூக வலைத்தளங்கள் இருந்ததாலதான் உங்களுடைய திறமை அதோட வெளியில போறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு பங்கு வகிச்சது. அப்படி சமூக வலைத்தளங்கள் இல்லாவிட்டா, இல்லையென்று வச்சுக்கொள்வோமே, திவ்யன் எப்படி தன்னை முன்னிறுத்தி செயற்பட்டு இருப்பாரு நினைக்கிறீங்க நீங்க? நல்ல கேள்வி. இதை பத்தி நான் யோசிச்சது இல்லை. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன் ஃபார் சோஷியல் மீடியா, எஸ்பெஷலி யூடியூப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக். ஏன்னா இப்போ உள்ள டைம் கட்டத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி தான், இப்போ உள்ள காலகட்டத்துக்கு டிக்டாக், இன்ஸ்டாகிராம், இட்ஸ் கோயிங் ரியலி வைரல். என்ன இருந்தாலும் வைரலா போகுது. அது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. நிறைய விஷயங்கள் கதைச்சிட்டோம். இப்ப கடைசியா ஒரு 2 கேள்வியோட இந்த பாட்காஸ்ட முடிச்சு கொள்வோம். ஒன்று, இதுவரைக்கும் உங்களுக்கு வந்த நல்ல கமெண்ட்ஸ். மற்றது வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இது ஒரு படுக்கவலமான கமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய மாதிரி 2 கமெண்ட்ஸோட கடைசிக்கு கேள்வியா சொல்லுவோங்க. ஸோ நல்ல காமெண்ட்ஸ் வந்து எல்லா வகையிலும் வரும். என்னோட அப்பியரன்ஸ்க்காகவும் வரும், என்னோட ஒர்க்குக்காகவும் வரும், என்னோட கேரக்டருக்காகவும் வரும். ஸோ ஐ ரியலி டேக் தி குட் காமெண்ட்ஸ். பேட் காமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வரும். எஸ்பெஷலி இந்த மாதிரி காமன் திங், ஏன் ஒரு ஆம்பளையா இருந்துட்டு நீ அதை செய்யணும், உனக்கு ஏன் இவ்வளோ ஆசை, பிளா 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 கொச்சப்படுத்துவாங்க. அதுல ரொம்ப வேர்ஸ்டா இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா எங்க அம்மா வந்து ரொம்ப திட்டுவாங்க காமெண்ட்ஸ். சரி ஓகே அப்படியே முடிச்சுக்கொள்ளும். நாங்க கேட்டிருக்க கூடாதா? சரி, இல்ல இப்ப பொதுவா இந்த தொழில தான் ஒரு ஆம்பளை பிள்ளை செய்யணும், இல்லாடி பொம்பளை பிள்ளை இந்த தொழில தான் செய்யணும்னு சொல்லி யாரும் இங்க தடுக்கவும் மேலாது. இது தனித்தனியா ஒரு விருப்பம். இப்ப திவ்யனா இருந்தாலும் சரி, தனுஷனா இருந்தாலும் சரி, எந்த வேலையை நாங்க செய்யறோமோ அதை எனக்கு பிடிச்சுதான் செய்யலாம். அதுல இருந்து நாங்கள் எங்களை வருமானம் ஈட்டி கொள்றதா இருந்தாலும் சரி, எங்களோட தொழில செய்யறனாலும் சரி, எங்களோட தனிப்பட்ட முடிவு. அதை தாண்டி எங்களோட குடும்பத்தின் ஒத்துழைப்பு, அதுதான் முக்கியம். சரி, இப்ப உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய அனுபவத்துல இருந்து ஒரு விஷயம் சொல்றேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ உள்ள காலகட்டத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க, ஒரு குட் இன்டென்ஷனோட யூட்டிலைஸ் பண்ணுங்க. நீங்க என்ன துறையா இருக்கலாம், இது ஒரு ஃபேஷன் டிசைனிங்கா இருக்கலாம், இல்லை பேக்கிங்கா இருக்கலாம், குக்கிங்கா இருக்கலாம், மெக்கானிக்கலா இருக்கலாம், எனிதிங் லிட்டரலி எனிதிங். சோஷியல் மீடியா இஸ் really powerful. So utilize social media in a very good way and trust the process and go for it. கண்டிப்பா நீங்களும் முன்னேறிடுவீங்க. சந்தோஷம். இன்றைக்கு இந்த காணொலியில திவ்யன் அவர்களை சந்திச்சிருந்தோம். அதுவும் எங்களுடைய யாழ்ப்பாணத்து உறவு தான், யாழ்ப்பாணத்து ரத்தம். அவரை சந்திச்சது சந்தோஷம். எதிர்ச்சியா தான் அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த வீடியோ இன்டர்வியூ எடுப்போம்னு சொல்லி எனக்கே தெரியல. உங்களை சந்திச்சது சந்தோஷம். இந்த நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கிறதுக்கு மிக்க ரொம்ப நன்றி. கட்டாயம் நாங்க மலேசியா பக்கம் வந்தா வீட்டை கட்டாயம் கண்டிப்பா நீங்க திருப்பி யாழ்ப்பாணம் வந்தா எங்களோட ஊருக்கு வாங்கோ, எங்களோட வீட்டை வாங்கோ. கட்டாயம் யாழ்ப்பாணத்து விருந்தோட உங்களுக்காக காத்து வீடியோக்கு மட்டும் இல்ல, பர்சனலாக சொல்லி சந்தோஷம் உங்களை சந்திச்சது. ரைட், இவ்வளவு தான் இந்த காணொலியா இருக்க போகுது. திவ்யன் அவர்களை பற்றிய விவரங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி சில பேருக்கு தெரியாவிட்ட இன்ஸ்டாகிராம் அதில் நாங்கள் ஆட் பண்ணி வரோம், பார்த்துக்கொள்ளுங்க. அவருடைய ப்ரொஃபஷனலை நீங்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, சந்திப்போம், வணக்கம்.